91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. விஜய் சேதுபதி மற்றும் யோகி பாபு அவர்களுடைய நடிப்புல அருமுருக குமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளியானதுதான் ஏஸ் திரைப்படம். இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. காமெடியா இருக்குடா. Actually I'm a Telugu guy but I like the movie. படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு மேடம். ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். எஸ் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மூவி. நல்லா என்கேஜிங்கா இருக்கு மூவி. நல்லா இருக்குக்கா. படம் பார்க்கலாங்க. படம் நல்லா இருக்குமா? அருமையா இருக்கு. நல்லா இருக்குக்கா. நல்லா இருந்ததுக்கா படம். நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். படம் அருமையா இருக்கு. இன்னொரு கூட பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. போய் பார்க்கலாம். ஃபேமிலி போய் பார்க்கலாம். கொஞ்சம் காமெடியா இருக்கு. சிரிப்பா இருக்கு படம் பாக்குறது. ரெண்டு பேரோட காம்போவும் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு அண்ட் விஜய் காம்போ தான். மக்கள் சொல்ல காம்போ காமெடி ஒர்க் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருந்துச்சு. Comedy was good. Vijay Sethupathi sir's action was good. அருமையா இருக்கிறார். சூப்பரா இருக்கிறாரு. நான் நோரோட்டி பார்க்கலாமா? இது அதுமே சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. கம்பேக் ஒரு படம். யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. காம்போ செம்மையா இருந்துச்சு ரெண்டு பேரும். ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த படத்துல விஜய் சேது நல்ல படமா இருக்கு. இதுக்கு முன்னாடியை விட கொஞ்சம் புதுசா பண்ணிருக்காரு. யோகி பாபு காமெடி வந்து சூப்பரா இருக்கு. இந்த படம் கன்ஃபார்மா வந்து பாருங்க. யோகி பாபு விஜய் சேதுபதி கலாய்கிற மாதிரி தான் இருந்தது படம் ஃபுல்லா. யோகி பாபுவோட காமெடியும் ஒர்க் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கு. காமெடியை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா அந்த யோகி பாபுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆண்டவன் கட்டில எந்த அளவுக்கு பார்த்தோமோ அந்த காம்போ வந்து அந்த இடத்துல நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு. ரொம்ப நாள் கழிச்சு அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. யோகி பாபுவும் விஜய் சேது நல்ல ஒர்க் அவுட் இருக்காங்க. Comedy was good and it was a decent watch. Not so impressive but a good watch. ஹீரோயின் பொசிஷன் நினைக்கிறேன். அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் கூட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசு போல அவங்கள சூப்பரா பண்ணிருக்காங்க. கூட வந்து அந்த ரெண்டு சைடு ஆர்டிஸ்டும் அவங்களும் நல்லா பண்ணிருந்தாங்க. இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று, கேர்ள் ஆர்டிஸ்ட் ஒன்று, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிருத்திவிராஜ் அந்த வில்லன் அவர் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப காமெடியை வந்து திணிக்காம எங்கெங்க தேவையோ அது வந்து நல்லா கரெக்டா பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கு கேரக்டர் ரோலா தான் நம்ம ரீசெண்ட் டைம்ல பார்த்திருப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வெரைட்டியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேருக்குமே காம்போ நல்லா செட் ஆயிருக்கு. டைமிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. கொள்ளடிக்கிறது இதுதான் படம். கதை அந்த அளவுக்கு கிடையாது. படம் நல்லா இருக்கு. Thriller actually it was all suspense kind of thing. I was actually waiting for the main plot but I was not so satisfied because of the படத்துல பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே தான் ப்ளஸ். அவங்க டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னங்கிறது ஆடியன்ஸால நம்ம யூகிக்க முடியாது. பெஸ்ட்னு இல்லை, ஆல்ரெடி இருக்கிற கதை, ஆல்ரெடி இருக்கிற பணம் திருட்டு, கூட இருக்கிறவங்களாக ஹெல்ப் பண்றதுக்காக பண்றது. ஸோ அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்ற ஸ்க்ரீன் பிளே வைஸ்ல வந்து ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்க. எங்கேயுமே லேக் இல்ல. ஃபுல்லா ஃபைட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி என்னோட ஒப்பீனியன்ல சொல்றேன். கொஞ்சம் லேகா போற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இழுத்துட்டே போற மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா மைல்டா போற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு ஒர்த் வாட்சிங்கா செகண்ட் ஹாஃப் நல்லா போயிருக்கு. போர் லேக் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவா போயிடுச்சு. செகண்ட் ஹாப் ஃபாஸ்டா போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. லேக்ல நல்லா விறுவிறுப்பா செம்மையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு த்ரில்லிங் சொல்ல முடியாது. ஆனா ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு த்ரில்லிங் சொல்ல முடியாது. எதுவுமே லேக் இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு half an hour வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போனாங்க. அதனால படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கறது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. கிளைமாக்ஸ் அருமையா இருக்கு. ஸ்டண்ட் அருமையா எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சார கமர்ஷியல் மூவில பாக்குறது ஒரு நல்லா இருந்துச்சு. ட்விஸ்டா இல்ல, காமெடியா இருந்துச்சு. அது ஃபன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரிஸ்கியாலாம் இல்ல, ஃபன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அவ்வளோலாம் இல்லை, நார்மலா இருந்துச்சு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. ஆனா பிக்கப் ஆயிடுச்சு படம். லேக்லாம் இல்லை, விறுவிறுப்பா கடைசி வரையும் போகும். லேக் எல்லாம் இல்ல. படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா எல்லாருமே ஒரு விறுவிறுப்பான த்ரில்லரா எதிர்பார்க்கறவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. பேங்க்ல இருந்து கொள்ள அடிக்கிறாங்க, எப்படி தப்பிக்காம இருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அதை நல்லா கொண்டு போயிருக்காங்க. லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சின்ன ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல அது வந்து டிராவல் ஆகும்போது அந்த படத்துல எதுவும் தெரியல. லாஸ்ட்ல வர சாங்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாப் நல்லா இருந்தது. யோகி பாபு வந்து கொஞ்சம் ஹீரோவா பண்றதை விட காமெடியானா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டலான்னு என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். விஜய் சேதுபதிக்கு ஒரு கமர்ஷியல் மூவி இப்போ வந்து ஒரு டிராவலிங்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 2.5 ஹவர்ஸ்னா அந்த 2.5 ஹவர்ஸ் ஃபுல்லாவே என்கேஜ்டா வச்சிருக்காங்க. போர் அடிக்குது எனக்கு எப்படா எந்திரிச்சு போவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம படம் நல்லா இருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த படத்துல விஜய் சேது நல்ல படம். இட் வாஸ் a good watch. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். உங்க சம்மர் டைம்ல போய் பார்க்கறது பெஸ்ட். கண்டிப்பா ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம வந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தோம்னா அந்த இதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட 10க்கு 10 கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங் இன் தியேட்டர். 10க்கு 8 தரலாம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.